ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு குறித்து தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்கம் அளித்துள்ளார். இலங்கை அரசியலமைப்பின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பதோடு 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கு சில ஆணைக்குழுவின் தீர்மானம் சரியானது என்பதே தனது நிலைப்பாடு எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் சமிந்திர தயான் லெவனான் என்பவர் தன்னிடமோ அல்லது தனது சட்டத்தரணிகளுடனோ அது தொடர்பில் கலந்தாலோசிக்கவோ ஆலோசனை பெறவோ இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பின் பிரகாரம் விளக்கம் அளிக்குமாறு நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் குறித்த மனுவில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பில் நீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவு